நாளைக்கா? ரோஹித், ரோஹித் நாளைக்கா? ஐ மீன், are you serious? நான் இன்னும் ட்ரெஸ் நகை எதுவுமே. கம் ஆன் பேப், நாளைக்கு இந்த ட்ரெஸ் போட்டு கூட நீ மண்டபத்தில் உட்காரு. நான் உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சந்தோஷம் தான். நாளைக்கு சாயங்காலம் தான் முகூர்த்த டைமா, அதுக்கப்புறம் அக்னிய வலம் வரணுமா எக்ஸெட்ரா. அதுக்கப்புறம் நீயும் நானும் அஃபீஷியலா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயிடலாம்ப்பா. சாயந்தரம் கல்யாணம், அதுக்கப்புறம் ராத்திரி பேக் டு நியூயார்க். குட் பிளான் இல்ல? 24 ஹார்ஸ் தான் இருக்கு. ஐ எம் வெரி எக்ஸைட்டட். ஐ ஹோப் இதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல? வாழ்த்துக்கள். ருத்ரா, இன்னைக்கு ராத்திரி 2 பேரும் சேர்ந்தே ட்ரிங்க் பண்ணலாமா? நான் குடிக்காம இருக்கிறது தான் எனக்கு நல்லது. நானே வந்து உன்னை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நேத்து நைட்டு நான் கொஞ்சம் ஓவராகவே பேசிட்டேன். எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. ஐ எம் வெரி சாரி. இட்ஸ் ஃபைன் ருத்ரா. ஒருத்தன் காதலிக்கிற பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு அவனோட கஷ்டம் என்னங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ மைராவை காதலிக்கிறல்ல? மைராவும் உன்னை காதலிக்கிறாள்ல? எனக்கு எல்லாம் தெரியும். என்கிட்ட பொய் சொல்லாத. நான் பொய் சொல்லல. இதுல உங்க மேல எந்த தப்பும் இல்ல ருத்ரா. அவளை காதலிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அவளை பார்த்தா எல்லாருமே தான் லவ் பண்ணுவாங்க. ஆனா முடிவை பாத்தியா? அவ ஒன்னல்ல என்னதான் சூஸ் பண்ணியிருக்கா. அப்படின்னா அவ என்னதான் காதலிக்கிறா. சாரி மேன், நான் ஜெயிச்சிட்டேன். ஆமா, நான் தோத்து போயிட்டேன். உனக்கு என் வாழ்த்துக்கள். நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் தான். ஹேய், பாத்து. இத அக்கா தான் கொடுத்தாங்க. நாளைக்கு போட்டுக்க சொன்னாங்க. வெயிட்டா இருந்துச்சு, அதான். ஜாக்கிரதையா வச்சுக்கோ. பத்திரமா வச்சுப்பல்ல. திரும்பவும் எடுத்து கொடுக்க நான் இருக்க மாட்டேன். ஏய், இது புடிங்க. இதுக்கு ஷாக் அடிக்கவா? அட, நான் புடிச்சிருக்கல. எனக்கு என்ன ஷாக் அடிக்குது? ஷாக் அடிக்கணும் அப்பவே சொன்னல. நீலாம் எதுக்கு தேவையில்லாம பயந்துட்டு இருக்க? பயந்தாங்குழியாடா நீ? ருத்ரா, நீ முன்னாடி போய் லைட் சரியா இருக்கான்னு பாரு.
உனக்கு ஒண்ணும் ஆகல. என்ன? உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சா? என்னாச்சு நீ ருத்ரா? நல்லா தானே எனக்கு இருக்க? ஒன்றும் ஆகல மயூரா. உனக்கு ஒண்ணும் அடிபடல. நீ நல்லா தானே இருக்க? ஒரு வேளை அடிபட்டிருந்தா அந்த லைட் விழுந்திருந்தா? மயூரா ப்ளீஸ், அதான் ஒன்றும் ஆகலன்னு சொல்றேன்ல. நீ பயப்படாத, பயப்படாத. மைரா, மைரா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததை நினைச்சு எனக்கு கவலை இல்ல. ஆனா நாளைக்கு நடக்கிறது நடக்கும். எல்லார் முன்னாடியும் நான் என்ன முடிவெடுத்தனோ அதான் நடக்கணும். கல்யாணம் உனக்கும் எனக்கும் நடக்கணும்னு சொல்றேன். நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும். உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. மைரா எனக்கு மட்டும்தான் சொந்தமானவன். மைரா ரோஹித்துக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. வேற யாருக்கும் போகவும் கூடாது. ரைட்? ரோஹித், எனக்கு வலிக்குது. என்ன கொஞ்சம் தனியா விடுறியா? மயூரா, நீங்க அழறீங்களா? ஏன் அழறீங்க? இல்ல, எனக்கு தெரியும் நீங்க அழறீங்க தான். ஏன் அழறீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு கல்யாணம். அதுக்கப்புறம் நீங்க இங்கிருந்து போயாகணும். என் ஞாபகம் உங்களுக்கு அடிக்கடி வரும்ல. நான் பெரியவனா ஆனதுக்கு அப்புறம் உங்களை மறந்துடுவேன்னு பயப்படுறீங்களா? ஆனா நான் உங்களை எப்பவுமே மறக்க மாட்டேன். நீங்க தான் எனக்கு வீடு செடி எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்கல்ல. நான் தினமும் ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் உங்க கூட சேட் பண்ணுவேன். அன்னைக்கு என்ன செஞ்சேன்னு உங்ககிட்ட சொல்லுவேன். என் கூட கையில இருப்பா, ப்ராமிஸ். சரி, இப்ப நீ தூங்கு. என்னை மன்னிச்சிடு மயூரா.
என் கண்ணு முன்னாடியே நீ இன்னொருத்தனுக்கு சொந்தமாகிறத என்னால பார்க்க முடியாது. அதனால நான் போறேன். நான் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சுடு. சரி சரி, இந்த குடி, நீயே குடி. இந்த வீட்ல ஒரு கவலையான மருமக இருந்தா மட்டும் போதும். இல்லனா அதுக்கப்புறம் உன்னோட முகமும் மைத்திலி முகம் மாதிரி கவலையாவே இருக்கும். இல்ல இல்ல அத்தம்மா, இத நீங்களே குடிங்க. எப்படி பார்த்தாலும் 2 மருமகளையும் பேர் சொல்லி கத்தி கூப்பிட்டு உங்க தொண்டை வத்தி போயிருக்கும். நான் எனக்காக டீ போட்டு குடிச்சுக்க போறேன். என்ன அத்தம்மா நீங்க வேற, உங்களுக்கு தெரியாதா? அட நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, மைரா நம்ம ருத்ராவை தான் காதலிக்கிறான்னு. ஆனா அவ கல்யாணம் பண்ணிக்க போறது ரோஹித்த. நடந்துகிட்டு இருக்கிற எல்லா பிரச்சனையும் பார்த்து மைத்திலேக்கா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன செய்ய முடியும்? கரெக்ட் தானேக்கா? என்னது? என்ன இப்படி எல்லாம் சொல்ற ஷாலினி? என்ன அத்தம்மா நீங்க? அக்கா ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம எல்லாரும் சேர்ந்து போய் ரோஹித் கிட்ட பேசி பார்க்கலாம். அவர் ஒருவேளை நாம சொல்ற பேச்சு கேட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு மைராவையும்... வேண்டாம் ஷாலினி, இந்த மாதிரி பண்ணி மத்தவங்களுக்கு பிரச்சனை வர மாதிரி நாம எதுவும் செய்யக்கூடாது. அப்புறம் இந்த கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுபடிதான் எல்லாமே நடக்கும். அத்தை, நான் போய் மயூராவை கூட்டிட்டு வரேன். சடங்குக்கு ரெடி ஆகணும் இல்லையா? அத்தம்மா என்ன செய்றீங்க நீங்க? முன்னாடி எல்லாம் உங்க மூளை குதிரை மாதிரி டக் டக் டக்னு ஓடிக்கிட்டே இருக்கும். இப்பயே சைடு வாங்குது. யோசிக்கிறல்ல? ஏந்தர்மா, இவங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம யார் கூட டான்ஸ் ஆடுறது? நம்ம சேடா இருக்கும்போது நமக்கு அந்த பப்பட் டான்ஸ யார ஆடி காட்டுவா? நீ சொல்றது சரிதான். உனக்கு தெரியுமா, உதய்பூர்ல இன்டர்நெட் வேற ரொம்ப ஸ்லோ. அந்த வீடியோ மெசேஜ் மயூரா கிட்ட போய் சேரலன்னா நம்மளால மயூரா கூட பேச முடியாம போயிடுமே. துருவா, கயல், நான் 2 பேருக்கும் அப்பவே சொன்னேன்ல, கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். அப்புறம் துருவா, என்ன நினைச்சு சந்தோஷமா இல்லையா? உங்களை நினைச்சு சந்தோஷமா தான் இருக்கா, ஆனா நான் ரொம்ப சேடா இருக்கேன். ஆமா, நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன். உங்க பேச்சுக்கா கா எல்லாம் கிடையாது. நான் இந்த வீட்டுக்கு கொஞ்ச நாளைக்காக தானே வந்தேன். என் வீட்டுக்கு நான் திரும்ப போய் தானே ஆகணும். நான் போலனா எங்க வீட்ல என்ன சேர்த்துக்க மாட்டாங்க. அதனால இப்ப என்ன, நீங்க இங்கேயே இருங்களேன். ஆமா, ரோஹித் அங்கிள் கிட்ட பை சொல்லிடுங்க. நீங்க வரலன்னு சொல்லிடுங்க. கையல், துருவா, இங்க என்ன பண்றீங்க? கீழே போங்க, நான் மயூராவை கூட்டிட்டு வரேன். மைதிலி அக்கா, இந்த மஞ்சள் சடங்கெல்லாம் முக்கியமா என்ன? உனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? கல்யாணம் பண்ணிக்கணும்னா கண்டிப்பா இந்த சடங்கு பண்ணியே ஆகணும். டைம் இருக்கு, யோசி. இஷ்டம் இல்லைன்னா சொல்லு. அப்படிலாம் இல்லக்கா, நான் அந்த முடிவு பண்ணிட்டேனே. சரி, கீழே போலாம். என்னையா சொல்ற நீ? இப்ப நான் ஷர்ட்டை கழட்டணுமா? ஐயோ அப்பா, விடுங்களேன். அவதான் ஷர்ட் கழட்ட பிடிக்கலன்னு சொல்றாரு, அவரை விடுங்களேன். ஆமா ரோஹித் அங்கிள், மஞ்சள் எல்லாம் போட்டுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பிரச்சனை இல்ல, யாரும் உங்களை திட்ட மாட்டாங்க. உண்மையாவே இங்க பாரு ரோஹித், குழந்தைங்க சொல்றதும் கரெக்ட் தான். எதுக்கு இந்த மஞ்சள் வச்சுக்கிற சடங்கெல்லாம்? பேசாம நீ அமெரிக்காவுக்கே போயிட. அழகான பொண்ணுங்க, பார்ட்டி, டான்ஸ், ஜாலியா இருக்கலாம்பா. உன்னோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கு, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நான் எந்த ஒரு அமெரிக்கன்ஸையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கல்யாணம்னா அது மைரா கூட மட்டும்தான். ரோஹித் ரோஹித் ரோஹித்,
கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணை பார்க்கறது நாட் அலௌடா? அது அபசகுணம்னு சொல்லுவாங்க. ஆனா மஞ்சள் பூசினதுக்கு அப்புறம் தான் அதையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். மைரா, நேத்து அப்படி நடந்துகிட்டதுக்கு சாரி. ப்ளீஸ் கோவப்படாதுன்னு. It's okay, Rohit. It's fine. I really love you, மைரா. இந்த மஞ்சள் தடவினாலும் பிரயோஜனமே இல்லை. உன் முகம் வேணா பளிச்சுன்னு ஆகலாம், ஆனா நீ மனசார சந்தோஷமா இல்லைன்னா அழகு வெளியில தெரியாதும்மா. இத பாரு, நீ எனக்கு மருமகளா ஆக விரும்பினேன்னா ஒரு விஷயத்தை மட்டும் நான் உன்கிட்ட சொல்லிக்கிறேன். நீ இந்த வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். எதுக்குமே உனக்கு இங்க குறை வராதுமா. முக்கியமா அன்புக்கும் பாசத்துக்கும் குறையே இருக்காது. மயூரா கொஞ்ச நாள் தான் இங்க இருந்தா, ஆனா குழந்தைங்க கிட்ட ரொம்பவே பழகிட்டா. அவ இங்க இருந்து போனா குழந்தைங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மயூரா, நீ போய் குளிச்சிட்டு வா. இங்க பாருங்க ரோஹித், நீங்க அவர் ரூம்ல குளிச்சிட்டு வாங்க. என்னை மன்னிச்சிடு மயூரா. நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னால இதை தாங்கிக்கவே முடியல. என் கண்ணு முன்னாடி நீ இன்னொருத்தனுக்கு சொந்தமாகிறத என்னால பார்க்க முடியல. ஒருவேளை கடவுளோட விருப்பம் இதுதான் போல இருக்கு. அதனால நான் போறேன். இது வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சோ, என்னெல்லாம் நடக்கணும்னு நான் நினைச்சனோ, அதுக்காக என்னை மன்னிச்சிடு மயூரா. உனக்காக நான் என் மனசுல கொடுத்துருக்கிற இடம் நிரந்தரமானது. போகும்போது உனக்காக ஒரு சின்ன பரிசை விட்டுட்டு போறேன். அதை நீ ஏத்துக்கிட்டீன்னா என் வாழ்க்கையோட ஒரு சின்ன பகுதி உன் கூட இருக்குன்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதை நீ ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, நான் தப்பா நினைக்க மாட்டேன். நான் உன்கிட்ட கேட்க விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். வாழ்க்கை பூராவும் நீ இப்படியே இருக்கணும், மாறவே கூடாது, யாருக்காகவும் மாறக்கூடாது. ருத்ரா.